ஏமா ஏமா இங்க பாருமா, என்ன ஒரு பயிருக்கு இன்னொரு பயிர் வைக்க ஒரு அடி இடம் விடுற. ஏமா நல்ல நெருக்க நடுமா, அப்பதான் பார்க்க நல்ல அழகா இருக்கும், வளர்த்தியும் பயிர் வளரும். இவளுக்கு சொல்றது புரியாது வேறையா. எங்க அந்த கான்ட்ராக்டுக்காரன் வந்தான், இறக்கி விட்டான், அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஏமா ஏமா மஞ்ச படவ இங்க பாருமா. லே ராமே, என்னடா எல்லா தினத்தையும் உன் வயல்ல இறக்கி விட்டு இருக்க? இந்த என் வயல்ல நடாம அப்படியே கிடக்கு. 4 தினத்தை அந்த பக்கம் இறக்கி விட்டா என்னடா? என்ன தம்பி தான் ஏதோ மிஷின் வச்சு நடப்புறேன்னு சொன்னா, அதனாலதான் ஏதோ மிஷினை வச்சு நடப்புறானா? என்னடா இவன், யாரு இவனுக்கு இதெல்லாம் சொன்னது? ஒவ்வொரு பயிரா எடுத்து நல்ல ஆழமா வேர் பிடிக்கிற மாதிரி நட்டு வைக்கிறது எப்படி இருக்கு? இந்த மிஷினை மேலாப்பல கொண்டு எல்லாத்தையும் வச்சு விட்டுட்டு போவோம். பரவாது 4 நாள்ல 4 புழைக்குது, 4 அழிவு போகுது. என்ன அது? அவன் எங்க போயிருக்கான்? மிஷினை கூப்பிட்டு போயிருக்கானா? ஆமா, என்ன தம்பி மிஷின் எடுக்க தான் போயிருக்கான். ஐயா நம்மளுக்கு அதெல்லாம் சரி வராது. வந்தா நட்டு தான் முடிக்க போறாங்கல்ல, உன் வயலுக்கு தான் வேலை முடிய போகுது. 4 பேர் என் வயலுக்கு அனுப்பி விடு. ஏன்னா வேணும்னா கூப்பிட்டுட்டு போ. எப்ப இவங்க நட்டதே போதும். நம்ம ஊர் சனம் ஏதோ 1 2 வந்துச்சுன்னா அதுல வச்சு நான் பாத்துக்கிறேன். என்னது நம்ம ஊர் ஜனம் வந்தா அதை வச்சு பாத்துக்கிறியா? அப்ப இவையெல்லாம் இல்லை யாரா இது? இவையெல்லாம் புதுசா இருக்காங்க. எந்த ஊருக்காரங்க? ஏண்டா 50 பேரு நம்ம ஊர்ல நடுவு நடுறவங்க இருக்காங்க. நீ என்னடா அசலூர்ல இருந்து ஆளை கொண்டு இறக்குற? என்ன பழக்கம்டா இதெல்லாம்? ஊர்ல 4 பேர் நம்மள என்ன நினைப்பாங்க? ஐயா ஏன்னா ஐயோ என்னத்த சொல்ல. இப்ப இம்புட்டு நேரம் இவியல் தான் மாறிடுச்சு, இப்ப ஓட்ட மாறிடுக்கணுமா? சரி நம்ம ஊர் சனத்தை தான் நீ கூப்பிட்டுட்டு வந்து, இந்த அம்மா சேர்த்து தாரேன், என் வயல கொஞ்சம் நல்ல நட்டு கொடுங்கன்னு சொல்லு. போய் ஒரு 4 சனத்தை கூப்பிட்டுட்டு வா. ஏன் ராமாயக்கா வேலையக்கா அந்த அந்த செல்வியக்கா அவையெல்லாம் வரலையா என்ன? ஆமாயி வேலையி சுப்பாயி முனியாயி எல்லா ஆயும் 100 நாள் வேலைக்கு போய் சேர்ந்தாச்சு. ஒரு ஆயும் இந்த பக்கம் வர்றது இல்ல. 100 நாள் வேலை வச்சா என்னடா? போய் காலையில போட்டோ எடுத்துட்டு வேலைக்கு வர சொல்ல வேண்டியதானே? எப்பவும் அப்படித்தானே போட்டோ எடுத்துட்டு வேலைக்கு வந்துருங்க. இப்பெல்லாம் 100 நாள் வேலை அப்படி கிடையாதுண்ணா. இது இல்லாத எல்லாம் சும்மா போய் உக்காந்து கிடந்து 200 300 100 நாள் வேலையில சம்பளத்தை கொடுத்து அதனால குனிஞ்சு நிமிந்து இந்த நாத்தடிக்கிறது நடுவு நடுறதுலாம் எல்லாருக்கும் ரொம்ப சிரமமா இருக்கு. சரி அது இருக்கட்டும், எந்த ஊருக்காரங்க இவங்க? என்ன பயிரை இப்படி தள்ளி தள்ளி வச்சு நடுறாங்க? நீ வேற என்ன கேக்குற? காலையில பயிரை வச்சுட்டோமே, நடுவு நடுறதுக்கு ஆள் இல்லையான்னு சொல்லி நான் பாட்டுக்கு சவனையானு புலம்பிக்கிட்டு உக்காந்துருந்தேன். அந்த நேரம் பார்த்து ஒருத்தவன் வெத்தலை பாக்க பையோட வேட்டியும் சட்டையும் போட்டுக்கிட்டு வெள்ளையும் சொல்லியுமா வந்தான். வயலுக்கு நடுவு நடுறதுக்கு ஆள் வேணுமா? ஒரு ஏக்கருக்கு ஒரு ஆளுக்கு 300 ரூபா கூலி. காலையில 6 மணிக்கு இறங்குனாங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு தான் ஏறுவாங்க. என்ன ஏக்கர் நிலம் நடணும்னு கேட்டான். நானும் சரி கூலியும் கம்மியா இருக்க, இந்த நேரமும் அதிகமா இருக்க, இன்னைக்கு ஒரு பொழுதுக்குள்ள எல்லாத்தையும் நட்டு முடிச்சிடலாம்னு சொல்லி கொண்டு வாப்பா. எந்த ஊர் சொன்னப்பான்னு கேட்டேன். இங்க அஸ்ஸாம்ல இருந்து வந்துருக்கோம். அஸ்ஸாம் புள்ளிவ. அஜாமா? அது எங்கடா இருக்கு அஜாம? ஏன்னா இந்திக்காரங்கண்ணே இந்த பாரு எல்லாம் காலையில இறங்கி வெத்தலை பாக்க போடிச்சுவ. அதுல இருந்து இப்ப வரையும் பச்சை தண்ணி கூட குடிக்காம குடிஞ்ச தலை நிமிராம நடுவு நட்டுக்கிட்டே தான் இருக்குதுவா. ஒன்னும் கேட்கல. சோறு கூட இதுவெல்லாம் ஆக்கி எடுத்துட்டு வந்து தான் சாப்பிட்டுலாம். இதுவே நம்ம ஊர் சனத்தை இறக்கி விட்டான் 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி டீ வேணும், பச்சை வேணும், போண்டா வேணும்னு. எப்பா சம்பளம் வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் நல்லா வாங்கி சாப்பிடுறதே இன்னொரு பக்கம் நமக்கு செலவா போவோம். செலவுக்கு செலவும் மிச்சம். பயிர் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் வச்சு நடுறவ இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை என்னடா நீ சொல்ற? இப்ப இந்திக்காரவா வயலூர்ல வந்து நடுவு நடுறாங்களா? இப்ப நம்ம ஊர் ஆளு பொம்பளை எல்லாம் என்னத்தான் செய்யறாங்க? அதுவும் குறைஞ்ச விலையில நட்டு கொடுக்குறாவ. எப்படிடா இவங்களுக்கு கட்டுப்படி ஆகும்? அதுதான் எனக்கும் தெரியல. இந்த மாதிரி ஆரம்பத்துல கம்மியான விலையில செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி ஊர்ல உள்ள எல்லா வயலையும் நட்டாங்கன்னா அவன் அவைகளுக்கு தான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்ல வயலெல்லாம் நம்ம அவைகள்கிட்ட கொடுத்துட்டு எல்லாத்தையும் நீங்களே பார்த்துட்டு பணத்தை போட்டு கொடுங்கன்னு சொல்லுவோம் போல இருக்கு. என்னத்த சொல்ல. சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏய் என்னடா நீ அப்படியே விட்டுட்டு போற? அப்புறம் என்ன, இந்த வேலை தான் முடிஞ்சிருச்சு இல்ல, ஜனத்தை கூப்பிட்டுட்டு உன் வயல்ல நடு என்ன போயிட போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவையெல்லாம் ராத்திரி நேரத்துல நடு நட வான கூப்பிட்டா கூட வருவாங்க போல இருக்கு. ஊர் சனமா இருந்தா தந்தானே தானேன்னு ஏதாவது வாய்க்கு வந்ததை பாடும். இது என்ன குச்சு கொத்தான்னு என்னமோ சொல்லுதுவோ, ஒன்னும் புரியல. ஐயோ ஐயோ, நம்ம நிலைமை எந்த அளவுக்கு ஆளாகி போயிருக்கு பாரு. அரசாங்கம் இலவசமா எதை கொடுக்கணும்னு தெரியாம கொடுத்து எல்லாரையும் ஒண்ணும் இல்லாத ஏமாலையாவும் ஆக்கிருக்கு. நல்லா உழைச்சி உடம்பெல்லாம் ஆரோக்கியமா வச்சிருந்த நம்மளையும் ஓட்டு போட்டீங்கன்னா அதை செய்யறேன் இதை செய்யறேங்கிற பேர்ல 1 ரூபாய்க்கு புண்ணியம் இல்லாத உட்கார வச்சிருச்சு பாத்துக்கடா. நீயும் நானும் புலம்பி என்னவோ போகுது? எல்லாரும் யோசிக்கணும் இல்லையா? 1 ரூபாய் எனக்கு லாபம் கிடைக்குதுன்னு இந்த இந்திக்காரங்களை வச்சு நடுவு நட்டுட்டேன். எல்லா வேலைக்கும் இவங்களே தான் கூப்பிடுவேன். அப்புறம் நம்ம ஊர் சனங்க பழப்பு இல்லாம நம்ம கிட்ட சண்டைக்கு வரும். நாங்க இருக்கும்போது எதுக்கு வெளிநாட்டுக்காரங்களை கூப்பிட்டு வந்தேன்னு. என்ன நடக்குமோ தெரியல. இவன் வேற மிஷின் எடுக்க போறேன்னு சொல்றான்ற. சரி வரட்டும், அவன் வரட்டும், வந்த பிறகு பாத்துக்கோ. ஐயோ வீட்ல ஒரு வேலையும் ஆகலையே, என்ன செய்யறதுன்னு தெரியல. காலையில இருந்து தண்ணி வரல பைப்ல. வெய்ய நாள் ஆரம்பிச்சுட்டா இனிமே இப்படிதான் பண்ணுவானுவா. தண்ணி நிப்பாட்டிடுவா, கரண்ட் நிப்பாட்டிடுவா. ஒரு வேலை பார்க்க முடியாது. என்ன பண்றது? ஏன் தண்ணி வரலன்னு தெரியல. சின்ன பொண்ணுக்கு போன் பண்ணி கேட்கலாம். அவ பைப்ல வருதா என்னன்னு தெரியலையே. ஊர்ல தண்ணி வரி கட்டுங்கன்னு தலைபாட அடிச்சுக்கிறாங்க. இவ்வளவு என்ன புடுங்குறவன்னு தெரியல. என்னத்த செய்யறது? நம்மளாம் கேட்டதும் எடுத்து கொடுத்துறோம். மத்த சிரிக்கையெல்லாம் சரியா கராரா தானே இருக்காளுவ. சின்ன பொண்ணு போன் எடுத்து தொலைக்க மாட்டேங்கிறான். எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. சின்ன பொண்ணே ஏய். ஹலோ எஸ்எஸ் மீ 1 2 3 யார் வேணும் உங்களுக்கு? உங்க ஆயா வேணும். ஏறுமா ஏக்கா எங்க ஆயா செத்து சுடுகாட்டுக்கு போய் 7 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஏக்கா அவையில பாக்கணும்னா நீங்க செத்து சுடுகாட்டுக்கு போனாதான் பார்க்க முடியும். உங்க ஆயாவை பார்க்க நான் எதுக்கு ஆகணும்?
எரும மாடு. அடியே உன் வீட்டு பைப்ல தண்ணி வருது அடியே. என் வீட்டு பைப்புல தண்ணியா? என் வீட்டு பைப்புல தண்ணியெல்லாம் வராது. பால் தான் வரும். பால், தேன், பழம், பன்னீர். எனக்கு சரியான கோவத்துல இருக்க. நான் ஒரு வேலையும் ஆவலட்டி. காலையில இருந்து என் வீட்டு பைப்ல தண்ணியே வரல. பார்த்து சொல்லுமா, விளையாடாதம்மா, கோவத்துல இருக்கமா. ஐயோ அக்கா, உனக்கு விஷயமே தெரியாதா? உமாள் இருக்கா பாரு, 1ஆம் நம்பர் உருட்டி உமாளு. வீட்டு பைப்ல என்னவோ அடப்பு இருக்கான். அதை சரி பண்றதுக்கு தண்ணியை நிப்பாட்டி இருக்கானுக்கா. அதனால தண்ணி எப்படியும் மத்தியானத்துக்கு மேல வரும். அந்த உமாளு எப்ப சரி பண்றாலே தெரியல. ஏண்டி அவ வீட்டு பைப்ல அடப்பு இருக்குன்னா எதுக்கு எல்லா வீட்டு தண்ணியும் நிப்பாட்டுறாங்க? ஏக்கா, பொது பைப்ல மட்டும்தான் தண்ணி வரும்க்கா. வீட்டுக்கெல்லாம் தண்ணி வராது. வேணும்னா பொது பைப்ல போய் பிடிச்சிக்கோ. நானும் என் மாமியாரும் காலையில அங்கதான் பிடிச்சோம். இப்போ மறுபடியும் பிடிக்க போறேன். வாரியா? இந்த விஷயத்த காலையிலேயே சொன்னேன் நட்டி. நான் வேற தண்ணி இல்லன்னு சொல்லிட்டு ஒரு வேலையும் பார்க்கல. சரி சரி வாரேன். பொது பைப்ல தண்ணி பிடிச்சி எத்தனை வருஷம் ஆகுது? ஐயோ, வீட்டுள்ளாரே பைப்பு வந்ததுல இருந்து தண்ணி இப்படி தூக்கி அப்படி வச்சிடறான். இப்ப அங்க இருந்து இவ்வளவு தொலைவு நடந்து வரணுமா தூக்கிக்கிட்டு? இடுப்பு பிடிச்சிக்குதா எலும்பு உடச்சிக்குதா தெரியல. சரிக்கா, நான் போய் குடத்தை வச்சு இடம் போடுறேன். சீக்கிரம் வா. ஏன்டி குடத்தை வச்சு இடம் போடுற? தண்ணி வந்துகிட்டு தானே இருக்கு. இல்ல அங்கேயும் தண்ணி 11 மணிக்கு தான் வருமா. என்னடி இது கொடுமை? ஐயா ஏன் அக்கா, மோட்டர் கரண்ட் போயிருச்சான். மோட்டர் கரண்ட் நிப்பாட்டிட்டாங்களாம். அதனால தண்ணி 11 மணிக்கு தான் வருமாக்கா. என்னடி இது கொடுமையா இருக்கு? வெய்ய நல்ல தண்ணி இல்லாத என்னத்துக்கு செய்ய முடியும்? இந்த பிள்ளையெல்லாம் வீட்டுல இருக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு துணியை கழட்டி போடுவேன். ஐயோ, துணி துவைக்கிற வேலை இருக்கு. பாத்திரம் அவ்வளவு கிடக்கு, அதெல்லாம் கழுவணும். தண்ணி இல்லாத ஒன்னும் பண்ண முடியாதே. சீக்கிரம் வாக்கா, குடத்தை எடுத்துக்கிட்டு வா. சரன்னு புடிச்சிட்டு வந்துடலாம். நான் லைன் போட்டு வைக்கிறவா. ஏக்கா, நல்லா ஒரு 4-5 குடத்தை சேர்த்து எடுத்துக்கிட்டு வா. மொத்தமா புடிச்சு வச்சுட்டா ஒவ்வொரு நடையா வந்து தூக்கிட்டு போயிடலாம். சரி சின்ன பண்ண சரிம்மா. ஐயோ, இப்ப தண்ணி வேற தனியா பேத்திக்கிட்டோமா. இந்த பிள்ளைய ரெண்டு எங்க இருக்குவ? இதோட ஆளுக்கு ஒரு குடத்தை கொடுத்துடலாம். அஜி சுஜி எங்கடி இருக்கீங்க? ஐயோ, இந்த குடத்தெல்லாம் எடுக்கணும். எல்லாத்தையும் மூட்டை கட்டி போட்டாச்சு. அக்கா எங்க போறீங்க? ஏம்மா, எனக்கு பைப்ல தண்ணி வராதம்மா. பொது பைப்ல தான் போய் தண்ணி பிடிக்கணுமா. அதான் தண்ணி எடுக்க போறேன். டயனா, வயல்ல வேலை நடக்குதா? வயலுக்கு இவ்வளவு என் மயம் வர சொன்னா. அக்கா, மாமா உங்களை வயலுக்கு வர சொன்னாருக்கா. வயலுக்கா? ஏம்மா, தண்ணி இல்ல வீட்டுல சுத்தமா. தண்ணி மத்தியானத்துக்கு மேலதான் வருமா. சாப்பாடு ஆக்கல. வயலுக்கு போனா போய் என்ன பண்ண போறேன்? அவர் அங்க தனியா இருந்து பாத்துக்கிட்டோம். என்னெல்லாம் போக முடியாது. நான் தண்ணி எடுக்க போறேன். சின்ன பொண்ணு லைன் போட்டு வைக்கிறோம்னு சொன்னா. போய் எடுத்துக்கிட்டு வரேன். தெருவுல யார் வீட்லயும் தண்ணி வரலையா? எல்லாரும் குடத்தை தூக்கிட்டு வந்து நிப்பாளுவேன். நான் போயிட்டு 2-3 குடம் தண்ணி எடுத்துக்கிட்டு வரேன். தண்ணி எடுக்க போறீங்களா? நான் வேணா போகட்டுமா? வீட்டுல எதுவும் வேலை இருந்தா பாருங்க. இல்ல மாமா கூட வயலுக்கு போங்க. மாமா தான் உங்களுக்கு வர சொன்னார்ல. போங்கக்கா. ஏம்மா, வயலுக்குலாம் நான் போகலமா. சரி, அப்ப என்கிட்டயும் 2 குடம் கொடுங்க. நானும் தண்ணி எடுக்க வரேன். ஐயோ, வேணாமா. உன்ன பண்ண உனக்கு பழக்கலாத வேலை. தண்ணி எடுக்கிற இடத்துல அதுவும் பல சண்டை நடக்கும். வேண்டாம் அக்கா. அப்படி என்ன சண்டை போட்டுருவாவே? கொடுங்கக்கா குடத்தை. நான் போய் எடுத்துட்டு வரேன். அம்மா, இப்பதான் உனக்கே உடம்பு முடியாத போய் சரியா இருக்க. வேணா விடுமா. டயனா, உள்ள போய் இருக்கிற குடத்தெல்லாம் எடுத்துட்டு நம்ம 2 பேரும் தண்ணி எடுத்துட்டு வரலாம். சோறாக்கி குழம்புக்கு சொல்லு. சாப்பாடு வைக்கவே தண்ணி இல்ல சுத்தமா. அப்ப நீங்க காய்கறி எல்லாம் நறுக்குங்கக்கா. நாங்க போய் அதுக்குள்ள ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து தாரோம். நீங்க சாப்பாடு செய்யுங்க. பரவ மத்ததுக்கு தேவையான தண்ணி எல்லாம் நானும் அத்தையும் தூக்கி எடுத்துட்டு வரேன். உங்களால தண்ணி தூக்க முடியுமா? இட்டி, நானும் அந்த காலத்துல 7 குடம் தண்ணியை ஒரே நடையில தூக்கிட்டு வருவோம். டி வாய்க்கெல்லாம் 80 குடம் தண்ணியை கூட தான் தூக்கிட்டு வரலாம். ஏன்னா கொஞ்சம் இருமா, குடத்துல எடுத்து தரேன். கொண்டு போ. என்ன எங்க பாருமா, புது குடம் நம்மது எல்லாம். அவ்வளவு குடத்தை மாத்திக்கிட்டு எடுத்துக்க போ. சரியா? அப்படி இல்லாமக்க செய்வாவ. ஆமாமா, ஒரே மாதிரி குடம் இருந்துச்சுன்னா பழைய ஓட்ட குடத்தை வச்சுட்டு புது குடத்தை தூக்கிட்டு போயிடுவாளுவ. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட யாரும் வாழாட்ட முடியாதுக்கா. சரிம்மா. சரி, நீங்க போய் லைன் போடுங்க. நான் குடத்துல எடுத்துட்டு வரேன். சரிம்மா, நான் எடுத்துக்கிட்டு வா. நான் போறேன். என்ன பண்ணு, அக்காவுக்கு போன் பண்ணி சொன்னியா இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல தண்ணி வந்துரும். சீக்கிரம் குடத்தை எடுத்துட்டு வர சொல்லு. சொன்னேன்டி, வாரம்னு தான் சொன்னுச்சு. அது எப்ப வர்றது? என்னடி இது இப்படி இருக்கு? வரட்டும். அதான் நம்ம இருக்கல, பாத்துக்கலாம் விடு. வசந்தி, இன்னும் தண்ணி வரலையா? வரல. சரி, அந்த 2 குடமும் யாரோடது? உங்களோடதுதான். உங்களுக்கு பரவ நான் வைக்கிறேன். 3ஆவதா நான் வச்சிருக்கேன். சரியா? எவ்வளவு வந்து குடத்தை தூக்கி போட்டுற போற. சின்ன பொண்ணு பாத்துக்கமா, புது குடம். கடை 3வது ஆளாலாம் தண்ணி பிடிக்க முடியாது. எங்களுக்கு அடுத்து ராசாத்தி அக்கா வரும். அது வந்து தண்ணி பிடிக்கணும். சின்ன பொண்ணு, நம்ம வீட்டுல தண்ணி சுத்தமா இல்ல. வராத அவியலுக்கு இடம் போட்டு வைக்கிறேன். அதுக்கு நீ சீக்கிரம் வந்து தண்ணி பிடிச்சிருக்கணும். உன்னையா தண்ணி பிடிக்க வர நினைச்சோன்னா? அந்த அக்கா தான் இன்னும் வரவே இல்லல்ல. வரட்டும், நான் 3ஆவதா குடத்தை வைக்கிறேன். முக்காடே, இதெல்லாம் வேணாம். வைக்கிற வேலையில இங்க வேண்டாம். இப்ப ராசாத்தி அக்கா வந்துரும். அடுத்து கொஞ்சம் தள்ளி வை, இடம் விட்டு வை. வராதவளுக்கு இடம் போடுறிய. இப்ப திடீர்னு தண்ணி வந்துருச்சு. இப்ப நீங்க 2 பேரும் தான் இருக்கீங்க. உங்களுக்கு அடுத்து யாரு? நான் தானே பிடிப்பேன். அப்பவும் ராசாத்தி அக்கா பிடிச்ச பிறகுதான் வேற யாரா இருந்தாலும் பிடிக்கணும். ஏய், அவியதான் இன்னும் வரவே இல்லையே. என்ன முக்காடே, குடத்தை கொஞ்சம் தள்ளி வைன்னு சொன்னேன். வச்சுட்டமா, போதுமா? குடத்தை இங்க கொண்டு வந்து வைக்கிறதுக்கே பயமா இருக்கு. என்ன பண்ணு, வீட்டுல வேற சாப்பாடுக்கு அரிசி போட்டுட்டு வந்துட்டேன். பொங்கிக்கிட்டு கிடக்கும். நான் போயிட்டு வரேன். குடத்தை பாத்துக்க. என்ன அக்கம் பக்கத்துல எல்லாம் திருட்டு சிரிக்குவதான். எவ எடுப்பா எவ வைப்பான்னு தெரியாது. இதே நம்ம மாமியாருக்கு குடம். சரியா? சரி, போயிட்டு வா. என்ன குழம்பு வைக்கிற? எனக்கு பிடிச்ச கருவாட்டு குழம்பு தான் வைக்கிறேன். சரி, நீ போய் குழம்பு வை. நான் குடத்தை பாத்துக்கிறேன். போ. சரி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, உன் வார வத்திக்கு நீ அப்படியே ஒத்து ஊதுறியா? ஏய், அவ போய் சோறு ஆக்குறேன்னு சொன்னா. அதனால போ, குடத்தை பாத்துக்கிறேன்னு சொன்ன. வேற என்ன பண்ண? அது மட்டும் தான் நீ சொன்ன, வேற ஒன்னும் சொல்லல. என்ன சொன்ன? அவன் என்ன சொல்லிட்டு போனா? புது குடம் வைக்கவே பயமா இருக்கு. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரையில திருட்டு இருக்குன்னு சொல்றா. யார பார்த்து இந்த வார்த்தை சொல்றா? அக்கம் பக்கத்துல யார் வீடு
இருக்கு என் வீடு தானே இருக்கு அப்ப என்னைய பத்தி தான் சொல்றல நான் என்ன திருட்டு சிரிக்கியா அவ உன்னையன்னு சொல்லலடி, அவ பொதுவா சொன்னா. பொதுவா எப்படி சொல்லுவா இந்த இடத்துல இருக்கிறது நீயும் தான் நானும் தான் இந்த குடம் உன் மாமியாருக்கு குடம் அது சேர்றது உனக்கும் தான் சேரும் நீ அவளை சேர்ந்து அப்ப என்ன எதுக்கு திருடின்னு சொல்றீங்க உன் வீட்டு குடம் எதுக்கு எனக்கு இத மாதிரி 100 குடம் நான் வச்சிருக்கேன் அவ உன்னையே சொல்லல சரியா? சும்மா ஒரு கிண்ணம் கருவாட்டு குழம்புக்கு எப்படி அவளுக்கு ஒத்து ஒதுக்கிட்டு ஒப்பேத்திட்டு நிக்கிற பாரு அதெல்லாம் சொன்னா எனக்கு கோவம் வந்து வசந்தி, உன்னை விட உன்னை எனக்கு முக்கியம் கிடையாது. ஐயய்ய பார்த்தனே நானு இப்ப பல்ல இழுச்சுக்கிட்டு பேசுனத முக்கட்டுக்கற சிரிக்கிய கண்டாலே அவ மாட்டேங்குது சரி வீடு வீடு. அவளுக்கு என் புதுசு மேல ஒரு கண்ணு அவ கொள்ளி கண்ண கொடுவ கட்டிய வச்சு நோண்ட ஆத்தே என்ன ஒரு வேகம் வருது. நீ கொடுத்தா நேத்து என் பெருசுனா பற மேல ஏறி பானை எடுத்து கொடுன்னு சொல்லிட்டு நல்ல பந்து முழிச்சுக்கிட்டு நல்ல பல்ல கடிக்கிட்டு நின்ன. அப்ப நான் உன் பல்ல எதை கொண்டு உடைக்க? என்னது உன் பசங்கிட்ட நான் பல்ல கடிக்கிட்டு நின்னா என்ன சின்ன பண்ண நீ இப்படி எல்லாம் பேசுற சீ நீ இந்த மாதிரி எல்லாம் பேசணும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்தது இல்ல சின்ன பண்ணு சீ என்ன வார்த்தைக்கு வார்த்தை சீங்கிற செஞ்சதுதான் சொல்லி காட்டுற வசந்தி, நான் ஒன்னும் இல்லாத பொல்லாத சொல்லல. அம்மா என் வீட்டுக்காரரை வந்து கூப்பிட்டிய அப்ப உன் வீட்டுக்காரரை வீட்டுல தான் இருந்தாரு, அப்புறம் என்ன உங்க அவசரத்துக்கு நீங்க ஏறி எடுத்தாதான் பானை கீழே இறங்குன்னு ஒரு பிட்ட ஒண்ணு போட்ட. இப்படி எல்லாம் பேசாத சொல்லிவிட்டேன். எச்சிப்ப உன்கிட்ட யார் பேசுவா? மனசால் பேச முடியுமா? உன்கிட்ட யாரடி பேசுவா? உன்னைய வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாவ. ஏதோ நானே ராசாத்தியக்க உன் கூட வச்சு திட்டுறதால ஊர்ல இருக்கிற பாத்துக்க. இந்த பாரு இந்த மாதிரிலாம் பேசினா மரியாதை கெட்டு போயிடு உனக்கு சொல்லிவிட்ட வசந்தியே. இந்த முக்காட்டுக்காரிக்காக என்கிட்டயே நீ சண்டை போடுறல இனி ஜென்மத்துக்கு என் மூஞ்சில மொழி கரைச்சுன்னு பண்ணேன். ஏய் வசந்தியா என்னடி மூஞ்சி திருப்பிக்கிட்டு போற பாரு. ஏய் வாய் முடு. ஐயோ இங்க பாருடி. சரி பேசலன்னா போ, எனக்கு என்ன, நானும் இனி உன்கிட்ட பேச மாட்டேப்பா. காலையில சாப்பிட்ட புளி குழம்பு நல்லா வயித்த கலக்குது. கரும கருமம் கன்றாவி பிடிச்சவ என்ன நாட்ட நாருது. ச்சே நீ பிடிக்கிற இடத்துல என்னடி கன்றாவி இது ஓடிட்ட. மேடம் நீங்க தான் என்கிட்ட பேச மாட்டீங்களா, அப்புறம் எதுக்கு பேசுறீங்க? அவனும் உன்கிட்ட பேசல சரியா? அங்க பாரு தண்ணி வருது ஓடு ஓடு. ஆளு பாரு நல்லா வளர்ந்து கட்டவல. ஏன் வசந்தி தண்ணி வந்துருச்சாடியே? அக்கா வர சொன்னா இந்த கிழவி வந்திருக்கு. இன்னும் இல்ல. அக்காவுக்கு போன் போடு. என்ன அக்கா வரமா இந்த கறி வருதே? இல்லையே கிழவி வேற யார் மூலியமாவது விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு வந்திருக்குமோ? தண்ணி பிடிக்க வரமா என்னடி பண்ணுது அது? இரு போன் பண்றேன் இரு. ஏனா வாமா சீக்கிரம். வசந்தி அங்க பாருடியே. கொண்டு வா குடத்தை கொண்டு வா முதல்ல வை. ஏகமா வாட்டி தண்ணி வந்துற போதே. இந்த குடத்துல அப்படி தள்ளி தூக்கி போடு. என்னத்த இவ்வளவு நேரம் ஆகுது தண்ணி இன்னும் வரல? வரும் இரு பொறுமையா வரட்டும். இங்கே நான் தண்ணி பிடிச்சு இந்த பக்கம் வைக்கிறேன், நீ யாரையும் விடாத. வீட்டுல உள்ள அண்டா குண்டா கோவலை அப்புறம் அந்த 15 லிட்டர் பார்ல 2 இருக்கு பாரு அது எல்லாத்துலயும் பிடிச்சிட்டு தான் வேற எவ்வளவு இருந்தாலும் விடணும். இந்தாருங்க என்ன பண்றீங்க? காலையில இருந்து 1 மணி நேரமா தண்ணி கேட்க நாங்க 2 பேரும் இங்க உட்காந்துருக்கோம். வந்தது குடத்தை தூக்கி போட்டுட்டு உங்க குடத்தை வச்சுக்கிட்டியா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏய் தண்ணி பிடிக்க வந்ததுல திண்ணையில உட்காந்து கதை பேசினா யாருக்கு தெரியும்? உங்களுக்கு என்ன சும்மா உட்காந்து கதை தானே பேசிட்டு இருக்கீங்க? இருங்க நாங்க புடிச்சிட்டு விடுறோம். உங்களுக்கு என்ன உட்காந்து கதை பேசுறோமா? கதை பேசுறதுக்கு ஆள் குறையுது. மாமியால மருமகள் வந்து உட்காரியல. உனக்கு எவ்வளவு தைரியம் ஏன் குடத்தையே தூக்கி போடுற? வழியில இருந்தா தூக்கி தான் போடுவாங்க. வழியில இருந்துச்சா? வழி எந்த வழியில இருந்துச்சு? குழாய்க்கு அடியில தண்ணி பிடிக்க வச்சிருந்த குடத்தை தூக்கி தூர போட்டுவிட்டு வழியில இருந்துச்சாமே. நல்ல கதை சொல்றீங்களே. ஒழுங்கு மரியாதையா குடத்தை எடுக்கிறீங்களா இல்ல அது ஒழுங்கு மரியாதையா குடத்தை எடுக்கணுமா? எடுக்க முடியாதுடி. என்னடி பண்ணுவ? எத்தனை பேரை வேணா கூப்பிட்டு வாடி. என் வீட்டுல உள்ள எல்லா குடத்துலயும் எல்லா குண்டாலையும் தண்ணியை பிடிச்சிட்டு தான் எவ்வளவு கருத்துல விடுவேன். தண்ணி பிடிக்கிறது நான் துணியை துவச்சிட்டு பாத்திரம் கழுவிட்டு நான் குளிச்சுட்டு தண்ணி விடுவேன். தண்ணி பிடிக்க வந்தவளவா தண்ணி பிடிக்காம உட்காந்து கதை பேசுவளவளா? நாங்க இவ்வளவு பிடிச்சதும் பிடிச்சிக்கலாம்னு உட்காந்து இருக்கணுமா? நான் வம்பு பண்ணணும்னு வந்திருக்கீங்களா? இந்தாருங்க சும்மா தேவையில்லாத பண்ணாதியே. முதல்ல வந்தது நாங்க தான். ஏய் முதல்ல லைன் போட்டது என் மருமவடி. என்னது உங்க மருமவளா? வீட்டுல இருந்துகிட்டே உங்க மருமவ லைன் போட்டாங்களா கவுர வச்சு? தண்ணி வரலன்னு முதல்ல சொன்னது எங்க அக்கா தானே உங்ககிட்ட. நாய்க்கு தண்ணி பிடிக்க வர சொன்னதே உங்க அக்கால நாங்க தாண்டியே. ஏய் வசந்தி இவளால்ட்ட என்ன பேச்சு? குடத்தை தூக்கி போடு. உங்களுக்கு கை இருக்கும் போது நமக்கு இல்லையா என்ன? தூக்கி போடுங்கடி பாக்கலாம். இந்த அங்க இருக்கிற குடத்தை தூக்கி போட்டுட்டு தண்ணியை பிடிங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆனா பாத்துக்கிட்டே இருக்க ஓவரா பேசுறியா? குடத்தை வச்சு மொத்தத்துல மொத்தி எடுத்துருவா பாத்துக்க. அடிச்சு மூஞ்சி முகரை எல்லாம் குடத்தை நசுக்கிற மாதிரி நசுக்கிற வேண்டிய. அடி பார்க்கலாம். ஒரிஜினல் பொம்பளையா இருந்தா அடி மேல கைய வைடி. அவ என்ன பேசுறா பாத்துட்டு நிக்கிற. வச்சு குட்றி அவள. ஏய் வேணும்னே வீணா வம்பு பண்றீங்களா? இன்னைக்கு இருக்கடி உங்களுக்கு. குடத்தை கடியா நசுக்கறதா இல்லையான்னு பாருங்கடி உங்களை. உங்கட்டுக்கு பாரு வயசுல கொழுப்ப பத்தி அந்த கழுவிக்கு சங்கலம் மதிக்கிறான் வாடி.